இளைய ஆக்கங்கட்டக்குவா நான் தான் உங்க நெல்லைகளை தான் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சாந்தாக்கா ராஜா அண்ணன், ஒரு சிறப்பான ஒரு கப்புள்ஸ் ஃபேமிலி. அவங்கள பத்தி பேச போறோம். என்னடா பேச போறோன்னு பாக்குறீங்களா? ஒரு 2 விஷயத்தை பத்தி நம்மளுக்கு பேசணும், சரியா? முக்கியமான விஷயம், தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் பேசுறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே. நம்ம ராஜா சாந்தாக்கா எல்லாமே தெரியும், ஒரு சிறந்த ஒரு கப்புள்ஸ். கேரளாவில் ஒரு பழைய இரும்பு வாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்னடா அவங்க பத்தி பேச போறேன் அப்படின்னா, அதாவது சாந்தாக்கா ராஜானே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தம்பியா ஒரு கூட பிறந்தனா சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கேரளாவில் ஆக்கிரியா வர இரும்பு வரம் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பழைய தொழிலை விடக்கூடாதுன்னு அப்படியே யூடியூப்ல வளர்ந்தாலும் பெரிய செல்வாக்கானாலும் இன்னும் அந்த பழைய தொழிலை விடக்கூடாதுன்னு நீங்க வந்து ஆக்கிரியா வரம் பார்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. நான் என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஆக்கிரியா வரம் பார்க்குற இடத்துல வெறும் கையால நீங்க பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கிளச்சி. நீங்கள் முதல்ல க்ளவுஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் க்ளவுஸ் போடுறதே கிடையாது. இது நான் சொல்லல, உங்கள் வீடியோக்கே அத்தனை நண்பர்கள் கமெண்ட் போடுறாங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போடுறாங்க, அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. க்ளவுஸை போட்டுட்டு கையை விடுங்கக்கா. ஏன்னா உள்ள பூச்சி விட்ட சுருண்டு கிடந்தா தெரியாது, ஏதாவது பாம்பு கும்பு எதுவும் ஏதாவது என்ன செய்ய முடியும்? ஒரு பூச்சியை ஒரு கையை ஒரு இரும்பு ஏதாவது கிழிச்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பாக நம்ம தான் பார்க்கணும். சரி, ஷூலாம் போட்டு போறீங்க, ரைட்டு, சந்தோஷங்க. ரொம்ப பார்த்து பத்திரமா எடுங்க. நீங்க இருக்கிற அந்த சைட்லாம், வயநாடு சைட்லாம் நிறைய பூச்சி வட்ட அலையும், மோசமான ஏரியா மலைக்காட்டுக்குள்ள. அதில் கொஞ்சம் உங்க சேஃப்டியை பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொன்னோம்ல மக்களே, அது என்னன்னு நான் சொல்றேன்னா, சாந்தாக்கா உங்களுக்கு நான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு நான் பதிவு போட்டிருந்தேன். இதுக்கு முந்தின வீடியோ 3 வீடியோக்கு முன்னாடி. அதுல வந்து ஒருத்தர் எனக்கு கமாண்ட் போடுறாங்க எல்லாருமே, ராஜா சாந்தா கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, நெல்லை வேலை நீ எவ்வளவு வாங்கின, எவ்வளோ கமிஷன் கொடுத்தாங்க, நீ என்ன புரோக்கரா, அவங்களுக்கு என்ன இந்த வேலை பார்த்துட்டாலே இதை உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்காங்க. ஐயா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் சாந்தாக்கா ராஜானனை வந்து பழசம் மறந்துட்டாங்க, பணம் வந்த உடனே ரொம்ப பகுமானம் பண்ணதாங்க, ரொம்ப பீத்துதாங்க, அப்படி இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பொதுவான அளவு ஒரு தம்பியாக, ஒரு அண்ணன் தம்பியாக சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். அதுக்குலேருந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் போடாதீங்க. நல்லவங்களுக்கும் என்றைக்குமே ஆதரிப்பேன், சரியா? கெட்டவங்களா இருந்தாலுமே நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுவேனே தவிர, நான் போய் எதையும் சொந்தம் கொண்டாட போகிறதா, எனக்கு யாரும் 5 பைசா தர போகிறதில்ல. நான் உழைக்க நான் சாப்பிடுதேன். நான் உழைக்கிற வரமே எனக்கு காண மாட்டேன். இதில் போய் அடுத்தவங்ககிட்ட போய் என்ன எடுத்து செய்ய போகிறேன்? எனக்கு எதுவுமே தேவையில்லை. யாருமே குறை சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்லி பேசாதீங்க. சாந்தாக்கா ராஜானா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, பேரு புகழ் வந்தாலும், சரியா? அதனால் அவங்கள குறை சொல்லாதீங்க சாந்தாக்கா ராஜானே. ஏதோ என்னோட இதை சொல்லிட்டேன் நண்பர்களே. வீடியோ பிடிக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் ஆரம்பிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.